இந்த பட்ஜெட் வெறும் விளம்பர பட்ஜெட், ஒன்றும் சரக்கு இல்லை, வெறும் விளம்பரம் தான். விளம்பரத்துக்காகவே ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது இந்த ஆட்சி தான். விளம்பரத்துக்காகவே திட்டங்கள் போடுறது, வெறும் விளம்பரத்தோடு நின்றுக்கிறாங்களாம். மத்திய அரசிடம் இருந்து நிதி வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மத்திய அரசிடம் இருந்து நிதி வரவில்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க தமிழக அரசு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசிடம் இருந்து நிதி வரல அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க. அது வரலைங்கிறது ஒரு காரணம், அது இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அதை ஒன்று காரணத்தை காட்டி மொத்தத்தில் எல்லாம் மாநில அரசுடைய இயலாமையும் மூடி மறைச்சிடுறாங்க. அந்த மத்திய அரசை கையில் காரணம் காட்டி அதில் ஒரு குறைவாகி இருக்கு. மத்திய அரசு இது ஒரு காரணம் சொன்னாலும் இந்த மொழி பிரச்சனை கையில் மும்மொழி திட்டத்தை இருமொழி கொள்கைனால நான் கொஞ்சம் நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது, அது ஒரு பகுதியில் கொடுக்கறது இல்லை, அது உள்ளது. ஆனால் அந்த ஒரு காரணத்தை காட்டிட்டு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு அந்த குறை சொல்லி அந்த 2500 கோடி கொடுக்கலைங்கிறது உண்மைதான். ஆனால் 2000 கோடிக்காக மொத்தத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியே அதெல்லாம் மொத்தத்தில் பாதிக்கப்பட்டு போச்சு. அது மாநில அரசு திறமையாக செயல்பட்டு அதை கையாண்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, மாநில அரசு சொந்த நிதியில் பயன்படுத்தி ஓரளவு பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தின் வளர்ச்சியும் புறக்கணிக்கிறாங்க.